வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்துல முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்காரு. முதல்வர் பிறந்தநாளாகிய இன்று சில முக்கியமான அறிவிப்பு மற்றும் நலத்திட்டங்களை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். முக்கியமான நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நலத்திட்டங்களை வெளியிடுவாரு போக்குவரத்து கழகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த ஓய்வூதியர்களுடைய நிலுவைத் தொகையை கொடுக்க போறதா தகவல் வந்திருக்குங்க. முதற்கட்டமா பாத்தீங்கன்னா இதை கொடுக்க போறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசில 2026 ரெக்யூர்மெண்ட் அறிவிப்பு. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வெளியிட போறாருங்க முதல்வர் பிறந்த நாள் அன்னைக்கு. அது மட்டுமே கிடையாது, 2025 டிசிசி உடைய பெண்டிங் நியமனங்கள், டிசிசில பெண்டிங் நியமனங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 850 பேருக்கு மேல இருப்பவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வழங்க இருக்காருங்க. மேலும் பாத்தீங்கன்னா புதுசா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி பயணம் திட்டத்துல மகளிருக்கு அறிமுகம், இந்த வெற்றி பயணம் திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாரு இன்னைக்கு. வெற்றி பயணம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு இலவசமாக தமிழகம் முழுவதுமே அனைத்து பேருந்துகள், அனைத்து பேருந்துகள்லுமே இலவசம், அரசு வழங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அறிவிப்பை இன்று இல்லைன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கொடுக்க போறாரு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசில நீங்க ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், டிஎன்எஸ்டிசி உடைய விதிமுறைகள் என்ன, எப்படி எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த வீடியோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போக்குவரத்து கழகத்துல 25,000 ஊழியர்களுக்கு பெண்டிங்ல உள்ள நிலுவைத் தொகைகள் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல 2026 ஆண்டிற்குண்டான ஒரு மிகப்பெரிய நோட்டிபிகேஷனை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு அப்படின்ற தகவல் எல்லோருக்குமே வந்திருக்குங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தகவலை இன்று நாளை கண்டிப்பாக வெளியிட போறாரு. இதற்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த டிஎன்எஸ்டிசில 2025 நடைபெற்ற டிசிசி நியமனங்கள பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல சில முக்கியமான அறிவிப்புகளும் அமைச்சர் அவர்கள் கலைந்துட்டு இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா முதல்வர் இதுல பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வழங்க ரெடியா இருக்காங்க. மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டம், அதிமுக ஆட்சியில மகளிருக்கு நகர்ப்புற பேருந்துகள்ல இலவசம் அப்படின்ற வழங்கியதை போல திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதிகளை மிக பிரம்மாண்டமான வாக்குறுதி அப்படின்னா மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டம். மகளிர் அனைவருமே இந்த வெற்றி பயணம் திட்டத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பொழுது இந்த அறிவிப்பு வரும், எப்பொழுது நான் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமா பயண முறையை மேற்கொள்ள முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே இப்ப கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் துவக்கி வைக்க இருக்காரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஎன்எஸ்டிசில இப்ப நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது, கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முடியும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை காண்பித்து கண்டக்டர் லைசன்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்கி இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்க உங்க சேனலோட இணைந்திருந்த மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.